அடுத்த ஒரு முக்கியமான எக்ஸாம் என்னன்னா அல்லாஹ் கொடுத்த ஸ்கில்ஸ். எல்லாரையும் ஒரே மாதிரி அல்லாஹ் படைச்சிருக்கிறானா? படைக்கலை. சிலருக்கு படிக்கிறது ரொம்ப சுலபம். சிலருக்கு ஒரு விஷயம் ஒரு தடவை பார்த்தானா அவன் மண்டையில் டக்குன்னு புரிஞ்சுக்கும். ஒருத்தனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் பொறுமை இருக்கும், ஒருத்தனுக்கு அந்த தொழில் நுணுக்கம் இருக்கும், கைப்பக்குவம் இருக்கும். இது மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து அல்லாஹ் மல்டிபிள் லெவலான அந்த ஸ்கில்ஸ் வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான். இந்த ஸ்கில்ஸ் அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? நீ அதிகமாக சம்பாரித்து நீ ஷைன் பண்ணிக்கோன்னு நல்லா கொடுத்தானா? இந்த ஆற்றல்கள் நமக்கு எல்லாம் ஏன் கொடுத்தான்? பேச்சாற்றல் சிலருக்கு கொடுத்துருக்கான். பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரா, அவர் போனால் அப்படியே ஒரு பெரிய ரெப்ரசன்டேட்டிவ் எடுக்கிறாங்களா, என்ன இருக்கு, சூப்பராக பேசுவாருங்க, முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ், தீனை பற்றி பேச சொல்லுங்கள், 2 நிமிஷம் பேச தெரியாது. ஆனால் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேச சொல்லுங்கள், அழகாக எடுத்து போட்டு ஒரு சார்ட் எடுத்து போட்டு அப்படி விளக்குனார்னா அவர் வேணான்னு சொல்ல மாட்டார். யார்? ஆப்போசிட்டில் இருக்கிறவர் அவ்வளோ அழகாக அவர் அதை விளக்கிடுவார். இந்த விளக்கக்கூடிய ஆற்றல் ஏன் நீ குரானுக்கு இன்புட் கொடுக்கல? இப்போ அந்த பணக்காரங்களாம் 500 வருஷம் கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா? இதுதான் அது, இதுக்கு பதில் சொல்லுவான் அவன். டாக்டராக இருக்கிறார்ல, இவ்வளோ கஷ்டமான ஃபார்முலா அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அது ஃபிசிக்ஸில் அந்த இது 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 இப்படி வேலை செய்யுது, அது அப்படி வேலை செய்யுது, எல்லாம் இவ்வளோ கஷ்டம் உனக்கு புரிஞ்சிருச்சுல. அப்போ ஏன் வந்து குரான்லேருந்து உனக்கு தஃப்சீர் வந்து உனக்கு பண்ண முடியல? ஒரு ஆயத்தினுடைய அந்த மீனிங் வந்து ஏன் உன்னால் புரிஞ்சிக்க முடியல? என்ன விஷயம்னா, இங்கே இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண, இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கை மேலே உனக்கு டாக்டர் டிகிரி கிடைக்கும், உன் நேம் போர்டில் வந்து டாக்டருங்கிற பட்டம் நீ வந்து எழுதி ஒட்டிக்கலாம், ஊரில் போகிறவன் வரவங்களாம் உன்னை டாக்டருமா. இது என்னன்னா துனியாவுக்காக செயல்படுறது. இதில் நீ கொஞ்சம் சேவையும் பண்ணியிருப்ப ஊரை ஏமாத்துறதுக்கு. என்ன பண்ணுவேன்? 5 ரூபாய்க்கு நீ 4 பேர் ஊசி போடுவேன், ஏழைகளுக்கு நான் வந்து மருத்துவம் பண்ணி, நான் மருத்துவம் சேவை பார்க்கிறேன். இது மேட்ரு இல்லை. சேவை பாரு, இதுவும் பண்ணு, ப்ளஸ்ஸு அல்லாவுடைய தாயாவும் இரு. புரியுதா? அல்லாவுடைய அந்த பிரச்சார பீரங்கியாகவும் நாம் இருக்கணும், டாக்டராகவும் இருக்கணும், இங்கேயும் கான்ட்ரிபியூட் இருக்கணும். மோல இஸ்ரா ரமதான் எடுத்துங்க, என்ன டாக்டரு சர்ஜனு எல்லாமே இருக்குது. இங்கேயும் அதே அளவு ஜாகிர் நாயக்கு டாக்டர் தானே. அவங்க லைஃபை நினச்சிருந்தால் எந்த பக்கம் அவருக்கு இருக்கிற இவ்வளோ ஸ்கில், அவர் அந்த போயிருந்தால் டாப் லெவல் டாக்டராகி பெரிய கேஎம்சிஹெச் மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி ஜம்முன்னு உட்காந்துக்கலாமே. முதல்ல லைஃபுடைய ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தேவை? நமக்கு இங்கே ரிவார்டு தேவையா, மறுமையில் ரிவார்டு தேவை? இதெல்லாம் வந்து எல்லாம் சொல்கிறான்ல, கஹஃப்ல எல்லாம் சொல்கிறான்ல, இந்த துனியாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்கோன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு என்ன 4 பேர் உங்களை நல்ல காரியத்தை பாராட்டணும், நீங்கள் நல்ல ஆளுன்னு புகழணுந்தே நீங்கள் செஞ்சுட்டுருக்கிறீங்க. இதுதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கில்ஸை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறது. அல்லாஹ் கொடுத்த ஸ்கில் வந்து மற்றவன் வந்து சம்பாதிக்க முடியாமல் இருக்கிற காலகட்டத்தில் மற்றவன் 500 ரூபாய் டெய்லி தினக்கூலிக்கு வேலை செய்யும் போது நீ 1.5 லட்ச ரூபா சம்பாரிச்சு கூடான்னு இந்த ஸ்கில் எனக்கு கொடுத்தானா? மற்றவன்லாம் வந்து 10,000 ரூபா சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நீ 2 கோடி ரூபா சம்பளத்துக்கு கூகுளில் போய் வேலை செய்யறேன்னு நல்லா நமக்கு ஸ்கில்லை கொடுத்தானா?